ராஜராஜன் நேரம் இது ராஜராஜன் நேரம் ராஜராஜன் நேரம் நமக்கு ராஜயோக நேரம். விடியும் விடியும் எதுவும் முடியும் உனை காண வந்தால் பெயர் பூண வந்தால் உனை காண வந்தால் பெயர் பூண வந்தால் விடியும் விடியும் எதுவும் முடியும் உனை காண வந்தால் பெயர் பூண வந்தால் உனை காண வந்தால் பெயர் பூண வந்தால் விடியும் விடியும் எதுவும் முடியும். அரசாங்கங்களும் அதிகாரிகளும் அறிவாளிகளும் தொழில் மேதைகளும் உன்னை பார்த்திடுவார் பெயர் மாற்றிடுவார் துயர் தீர்த்திடுவார் சுகம் சேர்த்திடுவார். நவகோளும் என்ன எந்த நாளும் என்ன ராகு காலம் என்ன யமகண்டம் என்ன உனதாதரவால் பெயர் மாறுதலால் சுபமாகிடுமே ஜெயம் கூடிடுமே. விடியும் விடியும் எதுவும் முடியும். வாழ்வில் பொன் பொருள் புகழ் அந்தஸ்து அடைந்திட இன்றே சந்தியுங்கள். போன் 23504990. செல் நம்பர் 9840019245. எனக்கு பெரிய நம்பிக்கை என்னுடைய தந்தை தமிழ்வாணன் அவர்கள் இந்த பெயரியலிலே பெரிய வல்லுநராக திகழ்ந்தார்கள். 60களிலேயே எண் கணிதம் பற்றி ஒரு நூலை வெளியிட்டார்கள். அந்த காலத்திலே வந்த நூல்கள் எல்லாம் 1 ரூபாய் 2 ரூபாய் என்றுதான் இருந்தது. ஆனால் என்னுடைய தந்தை தமிழ்வாணன் அவர்கள் எண் கணிதம் பற்றி அவர்கள் உருவாக்கிய நூல் 10 ரூபாய் விலை வைத்தார்கள். கனமான நூல் தான். நாங்களெல்லாம் சிறுவர்களாக இருந்தோம். அப்பொழுது சொன்னோம், அப்பா இப்படிலாம் விலை வைக்காதீங்க, இந்த புத்தகம் 10 ரூபாலாம் வச்சா விற்காது. அந்த காலத்தில் அது பெரிய தொகை, இப்படிலாம் விற்காதுன்னு சொன்னோம். இல்லை, உனக்கு தெரியாதே, இந்த நூலில் பெரிய சூட்சமங்கள் எல்லாம் இருக்கின்றன. தந்தைக்கு முன்னாக ஐயா பண்டிட் சேதுராமன் அவர்கள் தான் நல்ல தமிழகத்திலே நியூமராலஜியிலே பெரிய வல்லவர்களாக திகழ்ந்தார்கள். அந்த நூலிலே கூட சில குறைகள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் நீங்கள் நிவர்த்தி கொள்ள வேண்டும் என்று இந்த நூலிலே அவர்கள் 2வது நூலிலே அவர்கள் விளக்கமெல்லாம் தந்தை தமிழ்வாணன் கொடுக்கிற அளவிற்கு அந்த மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு அதனுடைய அடிப்படையிலே பெயரை மாற்றிக்கொண்டவர்கள் நிறைய ஒரு நன்மைகளை பெற்றார்கள், புதிய வாழ்க்கையை பெற்றார்கள். எனக்கு என்னுடைய தந்தை வழியே தான் எனக்கு இந்த எண்கணிதத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. அதற்கு பிறகு இன்றைக்கு ராஜராஜன் அவர்கள் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே மறுமலர்ச்சியை மகிழ்ச்சியை உண்டாக்குவதற்காக இப்படி என் வாழ்க்கையில் ஒரு 96 ஜோடியை நான் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு சேர நான் கண்டதே இல்லை. அதுவும் இந்த மஞ்சள் மாலை அணிந்து நீங்கள் இருக்கிற காட்சி இருக்கிறதே எனக்கு அவ்வளவு மங்களகரமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மங்களகரமாக மாறும் என்பதற்கான அடையாளமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். பெரும்பாலும் எங்களுக்கு கூட ரோஜா மாலை அணிவித்தார்கள், ஆனால் உங்களுக்கு அணிவித்திருக்கிற மாலை இருக்கிறதே அது முழுக்க முழுக்க ஒரு மங்களத்தினுடைய அடிப்படை. அந்த நம்பிக்கையிலே உங்களுடைய புது வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 70 வயதுக்காரர்கள் எல்லாம் கூட இனிமேல் ஒரு புதிய வாழ்க்கை அமைகிறது என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இளைஞருடைய நம்பிக்கையை பற்றி கேட்க வேண்டியதே இல்லை. எனவே நிறைய பேச வேண்டும். நாங்களெல்லாம் மேடையை கொடுத்தால் திரும்ப தரமாட்டோம் எளிதில். இருந்தாலும் எனக்கு பின்னாலே அற்புதமான உரைகளெல்லாம் காத்திருக்கின்றன. எனக்கும் இன்றைக்கு தலையங்க தினம் என்று சொல்லப்படுகிற முக்கியமான தினம்.
இருந்தாலும் அதைவிட முக்கியமாக கருதி உங்களுடைய விழாவிலே உங்களை வாழ்த்துவதற்காக என்னுடைய அருமை சகோதரர் பேரியல் பேராசன் அவர்கள் என் மீது கொண்டிருக்கிற அன்பின் காரணமாக உங்கள் மத்தியிலே நான் நிற்கிறேன். அவருடைய இல்ல திருமணம் பற்றி நீங்கள் வந்திருப்பீங்க, சிலர் பேர் வர முடியாமல் போயிருக்கலாம். அது என்ன திருமணமா மாநாடா என்று கேட்கிற அளவிற்கு அவ்வளவு சிறப்பாக அந்த விழாவை நடத்தினார்கள். அந்த உள்ளம் இருக்கிறதே பெரிய உள்ளம். என் வாழ்க்கையில் நான் இவ்வளோ பெரிய ரோஜா மாலையை நான் இதுவரையும் நான் சுமந்ததே கிடையாது. எழுத்தாளர்களுக்கு போடப்படுகிற மாலையெல்லாம் சாதாரணமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு போடப்படுகிற மாலையை தான் கழுத்தையே தொங்க விட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் எழுத்தாளர்களையும் கௌரவிக்க வேண்டும் என்கிற நல்ல உள்ளம் கொண்டவர்கள் நம்முடைய பேரியல் பேராசானவர்கள். அந்த அன்புள்ளத்தை வணங்கி இந்த அருமையான வாய்ப்பிற்காக நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.